டாக்டர், தமிழுக்கு என்ன பிரச்சனை? சொல்றேன். நான் சொல்ல போற விஷயத்த 2 பேரும் பொறுமையா கேட்கணும். இவ்ளோ சின்ன வயசுல இந்த மாதிரி பிரச்சனை வர்றப்போ அதை ஏத்துக்கிறதுக்கு முதல்ல பெத்தவங்க நீங்க தயாரா இருக்கணும். குழந்தைக்கு உங்க வீட்ல என்ன நடந்துச்சுன்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு விரும்பல. நடந்த விஷயத்தால அந்த குழந்தைக்கு ரொம்ப மன அழுத்தம் ஆயிருக்கு. அது குழந்தையோட மூளைக்கு போற நரம்ப பாதிச்சிருக்கு. அதனால குழந்தை டெம்பரவரியா தன்னோட பேசுற சக்தி இழந்திருக்கா. என்ன டாக்டர் சொல்றீங்க? என் பொண்ணுக்கு பேச்சு போயிடுச்சா? இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குங்கிறது எனக்கு புரியுது. ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறப்ப நாம பிராக்டிக்கலா யோசிக்கிறது தான் புத்திசாலித்தனம். டாக்டர் டாக்டர் டாக்டர், அவ ரொம்ப சின்ன பொண்ணு டாக்டர். திடீர்னு இவ்வளவு பெரிய விஷயத்த சொல்றீங்க டாக்டர். இது எங்களாலே தாங்கிக்க முடியல. அந்த குழந்தை எப்படி தாங்கிப்பா? இங்க பாருங்க சார், இந்த விஷயம் டெம்பரரி ஆனதுதான். நான் உங்களுக்கு முதல்லயே சொல்லிட்டேன். நீங்க பயப்பட்டு பேனிக் ஆக வேண்டிய அவசியமே இல்ல. நடந்த அதிர்ச்சியில மூளைக்கு போற நரம்பு மண்டலத்தை அது அட்டாக் பண்ணி அது மூளையவே பாதிச்சிருக்கு. அதனாலதான் குழந்தை பேசவே முடியாம சிரமப்படுறா. டாக்டர், இதுக்கு வேற எந்த ட்ரீட்மெண்ட்டும் இல்லையா? இங்க பாருங்க, இப்ப இருக்கிற மெடிக்கல் வேர்ல்டுல எல்லா வியாதிக்குமே மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஒரு சின்ன காம்ப்ளிகேஷன், அவ்வளவுதான். இந்த குழந்தையோட நல்ல நேரம். இது சம்பந்தமான ஒரு ஃபாரின் டாக்டர் நாளைக்கு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. அவர்கிட்ட நான் இப்பவே அப்பாயின்மெண்ட் வாங்கிடுறேன். அவர் வந்து நாளைக்கு இந்த குழந்தைய பார்க்கட்டும். அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. குழந்தைக்கு சைக்கலாஜிக்கலா இப்ப நீங்க 2 பேரும் தான் பெரிய சப்போர்ட். அவளை நல்லா சாப்பிட வச்சு தூங்க வைங்க. நல்ல தூக்கம் நிறைய வியாதிக்கு மருந்தா இருந்திருக்கு.